வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. சாருமதி. சாருமதி. உங்களோட சொந்த ஊரு? ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம். ஓகே, இன்னைக்கு எங்களுக்கு என்ன டிஷ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போறீங்க? அமர்த்தப்பழம். அமர்த்தப்பழம். இது எந்த ஊர் ஸ்பெஷல்? இது பாரம்பரிய சமையல். பாரம்பரிய சமையல். பாரம்பரிய. இது என்ன ஸ்வீட்டா? இல்ல, காரம். 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 ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லுங்க. மோர், அரிசி மாவு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், கடலைப்பருப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், உப்பு போட்டு அரைச்சி வச்சேன், எண்ணெய், உப்பு. ஸோ இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஆமாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மோர்ல அரிசி மாவு, பச்சை மிளகாய் அரைச்சது எல்லாம் கலந்துக்கணும். கலந்து அதை வச்சிடணும். அடுப்பு பற்ற வச்சு இது போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு கலக்கணும். ஸோ இது முதல்ல நம்ம கலந்துடலாமா? இதுல அரிசி மாவு போடணும். அரிசி மாவு இது வந்து 4:1. அது 4 கப். 4 கப்னா கொஞ்சம் பச்சை மிளகாய். எவ்வளவு ஸ்பூன் போடணும்? அவங்கவுங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்படி இப்போ நம்ம 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கட்டி இல்லாம கலந்து. இது கலந்தாச்சு இல்லையா? அடுப்பு பற்ற வச்சிடலாம். ஓகே. எண்ணெய் ஊற்றிடலாமா? ஒரு 4 ஸ்பூன் இருக்கிற மாதிரி. இதில் தாளிக்க போறோம் இல்லையா? ஆமாங்க. இப்ப கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்தது உளுத்தம்பருப்பு, கடலை. ஒவ்வொரு ஸ்பூன் போட்டா கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை, அது கரைச்சி வச்சது அதில் போட்டலாமா? கொஞ்சம் கொஞ்சமா கட்டி இல்லாம கலந்துட்டே இருக்கணுங்க. கலந்துட்டே இருக்கணும். எவ்வளவு நேரம் கிண்டணும்? ஒரு 5 மினிட்ஸ் கிண்டணும். இதை வெந்துடுச்சான்னு பாக்கிறதுக்கு அந்த தண்ணியில கையை நினைச்சு இப்படி தொட்டு பார்த்தா கையில ஒட்டலைன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஓ, ஸோ நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து கையில ஒட்டாம இருந்தா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஆமா. ஸோ இப்போ இது வந்து நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும். கொஞ்சம். இது ஆக்சுவலா நல்ல ஒரு ஸ்நாக் ஐட்டம் இல்ல? ஆமாங்க. புளிப்பு, காரம் எல்லாமே இருக்கு, உப்பு எல்லாம் இருக்கு. இது கூட தொட்டுக்கிறதுக்குலாம் எதுவும் தேவையில்லை. இது தேவையில்லை. வேணும்னாலும் ஊறுகாய் வச்சு. ஊறுகாய். அடுத்தது என்ன பண்ணணும்? இது நல்லா ஒட்டாம அப்படியே உருண்டை பதத்துக்கு வருது. இப்போ ஈரத்துணி, ஒரு துணி எடுத்து ஈரம் பண்ணி அதுல இத போட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அதுல போடணும். ஆமா. இது நல்லா காயணுமா? இல்லங்க, கொஞ்சம் அந்த சூடு ஆறினோன்னு அப்படியே எடுத்து சாப்பிடலாம். அவ்வளோ. இது பேர் என்ன சொன்னீங்க? அமர்த்தப்பழம். அமர்த்தப்பழம். ஸோ நம்மளோட அமர்த்தப்பழம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். பார்க்கறதுக்கே பிரமாதமா இருக்கு. ஸோ இப்போ வந்து சூடு ஆறணும். ஆமாங்க. கொஞ்சம் சூடு ஆறினோன்னு இப்படி எடுத்தோம்னா நல்லா வந்துடும். வந்துடும். ஆமா. அமர்த்தப்பழம் ரெடி ஆயிடுச்சு. சூடானதுக்கு அப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம்.
ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நன்றி. ஓகே, நம்மளோட இந்த அமிர்த பழம் வந்துட்டு நல்லா சூப்பரா ஆறிடுச்சுங்க. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரீகேப். அமிர்த பழம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முதல்ல புளிச்ச மோரை ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதோட தேவையான அளவு அரிசி மாவு சேர்த்து நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோடய வந்துட்டு அரைச்சி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் விழுதை வந்துட்டு சேர்த்து ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை தனியா எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு சட்டி வைங்க. சட்டியில கொஞ்சம் எண்ணெயை ஊத்துங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதுல கடுகு போட்டு பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் உளுத்தம் பருப்பு அதோட போட்டு நல்லா பொன்னிறமா சிவக்க வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு கடலைப்பருப்பு அதோட சேர்த்து வறுத்துக்கோங்க. பெருங்காயம் தேவையான அளவு அதோட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை தேவையான அளவு அதோட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற இந்த மாவு கலவையை வந்துட்டு அதுல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. அது நல்ல ஒரு அளவுக்கு கையில வந்து தண்ணி தொட்டு அது தொடும்போது கையில படாம வருதோ அந்த அளவுக்கு கலரிட்டே இருங்க. அது நல்லா கலர்னதுக்கு அப்புறம் அது ஈர துணியில சின்ன சின்ன பீஸஸா போட்டு அதை நல்லா ஆற விடுங்க. ஆறினதுக்கு அப்புறம் நீங்க எடுத்து சர்வ் பண்ணீங்கன்னா உங்களோட அமிர்த பழம் தயாருங்க.